தமிழக பாஜக ஓபிசி பிரிவு மாநில செயலாளருக்கு போலீஸ் பாதுகாப்பு தர உத்தரவிட முடியாது என்று நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதன் இணைக்கிறார். மதன், விவரங்கள். தமிழக பாஜக ஓபிசி மாநில செயலாளராக வெங்கடேசன் இருந்து வருகிறார். அவர் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்தார். அதாவது தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் உள்ளதால் தனக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றுதான் அந்த ஒரு வழக்கை தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணை கொண்ட போது ஏற்கனவே இவருடைய உறவினரான இவருடைய உடன்பிறந்த சகோதரர் சமீபத்தில் அவரை வெட்டி கொலை செய்யப்பட்டார் செங்கூரத்தில். இதன் பிறகு அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட இரண்டு பேர் சமீபத்தில் ஒரு போலீஸ் என்கவுண்டர் மூலமாக கொல்லப்பட்டார்கள். இந்த என்கவுண்டருக்கு தான் காரணம் என்று நினைத்துக் கொண்டு தற்போது தனக்கு தொடர்ச்சியாக அச்சுறுத்தல் வருவதால் தனக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்திருந்தார். ஆனால் இந்த வழக்கில் தமிழக காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வெங்கடேசனுக்கு எதிராக ஆந்திர மாநிலத்தில் 49 செம்மர கடத்தல் வழக்கு உள்ளது. அது மட்டுமில்லாமல் தமிழகத்திலும் 10 குற்ற வழக்குகள் தற்போது நிலுவையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. எனவே இவருக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் எந்த ஒரு குற்ற பின்னணியும் இல்லாதவராக இருந்திருந்தால் இவருக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்க உத்தரவு பிறப்பிக்க நீதிமன்றம் எந்த ஒரு தயக்கமும் இல்லை என்றும், பல வழக்குகள் தற்போது தொடர்புடைய குற்ற பின்னணி உடையவருக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கினால் அது தவறான விடும் என்று தெரிவித்து நீதிமன்றத்தின் மீது நீதித்துறை மீதும் மக்களுக்கு நம்பிக்கை இழந்துவிடும் என்று தெரிவித்து அவருடைய மனுவை தற்போது தள்ளுபடி செய்துவிட்டார்கள். அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கும் தற்போது உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. நந்தா, நன்றி மதன், விரிவான விவரங்களுக்கு.